ஆறுபடையர் யூடியூப் சேனல் நமது முருக பக்தர்கள் மற்றும் நமது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். நாம் திருப்புகளை பற்றி தொடர்ச்சியாக பல பதிவுகளை பார்த்துக்கிட்டே வரோம். அதுல நாம இன்று பார்க்க போகிற பதிவு ஆறுபடை வீட்டுடைய 9ஆம் திருப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். வெற்றிகரமாக நமது முருகப்பெருமன் ஐயா பார்ட் 9 நம்மளைய கொண்டு போயிட்டு இருக்காரு. உண்மையாலுமே மிகப்பெரிய சந்தோஷம் தான். நமது சேனலை விரும்பி பார்த்துட்டே வரீங்க, ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. திருப்புகளை நீங்க யாருமே ஒரு சாதாரணமான ஒரு பாடல் என்று நினைத்து சாதாரணமாக எண்ணிராதீங்க. அது ஒரு மிகப்பெரிய புனிதமான ஒரு விஷயம்தான் திருப்புகள். நம்ம அருணகிரிநாதர் ஐயா நமது முருகப்பெருமானின் ஐயாவின் அருளோடு நமக்கு நமது அனைவருக்கும் அருளி செய்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு பாடல் தான் திருப்புகள். யாருமே தவற விடாதீங்க. என்னமா சாதாரண ஒரு பாடல் தானே, அவ்வளவு பெரிய என்ன விஷயமா அப்படின்னு மட்டும் நீங்க யாரும் நினைச்சிடாதீங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு சிறு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சாதாரணமாக 1, 2 என 500 வரைக்கும் நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 500 அதாவது நாம எழுதின நோட்ல இருக்க அந்த 500க்கு மதிப்பு அதிகமா, இல்லை அதே 500 பணத்தாள்களில் பார்க்கும் பொழுது இருக்கின்ற அந்த 500க்கு மதிப்பு அதிகமா? அது போலத்தான் எத்தனை எழுத்துக்கள் இருந்தாலும் நம்ம திருப்புகழில் இருக்கக்கூடிய ஒரு பாடலும் ஒரு வரிகளும் ஏன் ஒரு வார்த்தைகளுமே ஒரு எழுத்துக்களும் கூட உயிர்ப்புடன் இருக்கிறது என்பது சத்தியமான உண்மை. நம்ம திருப்புகழில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஒன்றொன்றுமே ஒரு அற்புதமான சக்திகள் பெற்றிருக்கின்றன. இது மறுக்க முடியாத உண்மைகள். யாருமே ஒரு பாடல் படித்துவிட்டு எனக்கு எதுவுமே அற்புதம் நடக்கலையே அப்படின்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில தினமும் செய்கின்ற வேலைகளில் நம்ம திருப்புகளையும் ஒரு பகுதியாக எடுத்துக்கொண்டு காலையில் எந்திரிச்சோன்னே திருப்புகளை படிக்கின்ற வழக்கத்தை நீங்க ஏற்படுத்திக்கங்க. திருப்புகள் படிக்க படிக்கத்தான் நம்ம வாழ்விலும் திருப்பம் வரும். அது மறுக்க முடியாத உண்மை. சரி வாங்க நாம இன்றைய திருப்புகளை நம்ம பாத்திரலாம். சைட்ல உங்களுக்கு போட்டோ வரும். அதாவது நீங்க காதில் கேட்டால் கூட போதுமானது. நான் திரும்ப 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 சொல்றது அதுதான். கட்டாயமாக பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. இந்த வார்த்தைகள் தங்கள் காதில் விழும் அளவு நீங்க கேட்டால் கூட போதுமானதுதான். ஸ்பீடை கூட நீங்க பாத்துக்கலாம். சரி வாங்க நாம இன்றைய திருப்புகளை பார்க்கலாம். ஓம் விநாயகப் பெருமானையா போற்றி போற்றி போற்றி. முதலாம் படை வீடாகிய திருப்பரங்குன்றம் திருப்புகள் பார்த்தரலாம் வாங்க. சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தன் என்றென்றுற்றுணை நாளும் கண்டு கொண்டன்புற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கிற்சிவை பாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றிற் பெருமாளே. இரண்டாவது படை வீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்த்தலாம் வாங்க. ஏவினை நேர்விழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிப்பேனா ஈனனை வீணனை ஏழு தாமுழு ஏழையை மூளையை அகலானீள் மாவினை மூடிய நோய் பிணியாளனை வாய்மையிலாதனை இகழாதே மாமணி நூபுர சீதள தாழ்த்தனி வாழ்வுற ஈவது ஒரு நாளே நாவலர் பாடிய நூலிசையாழ்வரு நாரதனார் புகழ் குரமாதை நாடிய காணிடை கூடிய சேவக நாயக மாமயிலுடையோனே தேவி மனோமணி ஆயி பராபரை தேன்மொழியாள் தரு சிறியோனே சேனுயர் சோலையினீழலிலே திகழ் சீரலை வாய்வரு பெருமாளே. அடுத்ததாக மூன்றாவது படை வீடாகிய பழனி திருப்புகள் பார்த்தரலாம் வாங்க. காரணிந்தவரை பாரடர்ந்து வினை காதல் நெஞ்சையற தடுமாறி காணரம் புதிர தோல்வழும் பொறுப்பொய் காயம் ஒன்று பொறுத்தடியேனோம் தாரினங்கு குளர் கூற நின்ற விழி சாபம் ஒன்று நுதற் கொடியாத்தம் தாழ்பணிந்தவர் பொற்றோள் விரும்பி மிக தாழ்வடைந்துளைய தகுமோதான் சூரனங்கம் விழ தேவர் நின்று தொழ தோய முஞ்சு வர பொறும் வேளா
தூய்மை கொண்ட குரத்தோகை நின்ற புனச்சூழ் பெருங்கிரியிற்றிரிவோனே ஆரணன் கருட கேதனன் தொளமுற்றாள முண்டவர் குறியோனே ஆளையும் பழனச்சோலையும் புடை சுற்றாவினன் குடியிற் பெருமாளே. அடுத்ததாக 4வது படை வீடாகிய சுவாமிமலை திருப்புகள் பார்த்தரலாம் வாங்க. சுத்திய நரப்புடன் எழுப்புரு தசை குடலோடப்புடனின சளி வழிப்புடனி ரத்த குகை சுக்கிலம் விளை புழுவோடக்கையும் அழுக்குமயிர் சங்குமூளை துக்கம் விளைவித்த பிணையற்கரை முனை பெருகு குட்டமோடு விருதி வழி துச்சி பிளவை பொறுமல் பித்தமோடு ரக்கமிக வங்கமூடே எத்தனை நினைப்பையும் விளை மயக்கமுடிப்போடு கற்பையும் இடர் பெருமை எத்தனை கசத்தையும் அளத்தையும் அடைத்த குடில் பஞ்சபூதம் எத்தனை குழுக்கையும் இணுக்கையும் மனக்கவலை எத்தனை கவட்டையும் நடக்கையும் உயிர்குழுமல் எத்தனை பிறப்பையும் இறப்பையும் எடுத்துலகில் மங்குவேனோ தத்தன தனத்தன தனத்தனவெனத்திமிலையொத்த முரசத்துடி இடக்கை முழவு பறைகள் சத்தவரைய தொகுதியொத்த செனிரத்தவோ மண்டியோட சக்கிர நெளிப்ப அவுணப்பினமி தப்பமரர் கைத்தளம் விரித்தரகர சிவ பிழைத்தொமென சக்கிர கிரி சுவர்கள் அக்கணமே பக்குவிட வென்ற வேளா சித்தமதிலெத்தனை சேகத்தளம் விதித்துடன் அளித்து கமலத்தனை மணிக்குடுமி பற்றி மலர் சித்திர கரத்தளம் வலிப்ப பல குட்டி நடனங்கொள்வேலே செட்டி வடிவை கொடுத்தினை புனமதிர் சிறுகுறப்பென மளிக்குள் மகிழ் செட்டி குருவேற்பிலுரை சீர்பரமருக்கொரு குருக்களென முத்தர் புகழ் தம்பிரானே. 5வது படை வீடாகிய குன்றுதோர் ஆடல் கைலைமலை அதாவது திருத்தணி திருப்புகள் திருப்புகழ் மூலம் புத்தகத்துல 6 தான் இருக்கிறது. அது பகுதி 6ஓடவே முடிவடைந்து விட்டது. திருத்தணி முருகப்பெருமான் ஐயாவிற்கு போற்றி போற்றி. அடுத்ததாக 6வது படை வீடாகிய பழமுதிர் சோலை திருப்புகள் பார்க்கலாம் வாங்க. ஆசை நாளு சதுர கமலமுற்றினொழு வீசியோடி இரு பக்கமொழுரச் செல்வழி ஆவல் கூற மண்முதற் சடச போற்சபையும் இந்துவாகை ஆர 3 பதியிற்கொள நிறுத்தி வெளியாறு சோதினுறு பத்தினுடன் 8 இதழாகி 7 மளவிட்டருணவிற்பதையின் விந்துநாத ஓசை சாளும் ஒரு சத்தமதிகப்படிகமோடு கூடியொரு மித்த முத சித்தியோடு மோது வேத சரசத்தியடியுற்ற திரு நந்தியூடே ஊமை ஏனையொளிர் வித்துணது முத்தி பெற மூல வாசல் வெளிவிட்டுணது ரத்திலொளிர் யோக பேத வகை 8 மிதிலொட்டும் வகை இன்று தாராய் வாசி வாணிகன குதிரை விற்று மகள் வாத ஊர நடிமை கொழு கிருபை கடவுள் மாலை ரூபன் முகமத்திகை வித தருண செங்கையாளி வாகு பாதியுரை சத்தி கவுரி குதளை வாயின் மாது துகிர் பச்சை வடி விச்சிவையன் மாசு சேரெழு பிறப்பையும் மறுத்த உமை தந்த வாழ்வே காசி ராமேசுரம் ரத்னகிரி சர்ப்பகிரி ஆரூர் வேளூர் தேவூர் கச்சி மதுரை பரியல் காவை மூதூர் அருணகிரி திருத்தணியல் செந்தில் நாகை காளிவேளூர் பழனிக்கிரி குறுக்கை திருநாவலூர் திருவெண்ணை பதியின் மிக்கதிகள் காதல் சோலை வளர் வெற்பிலுரை முத்தர் புகழ் தம்பிரானே. ஆறுபடை வீட்டுடைய 9வது திருப்புகள் நம்ம நல்லபடியே பார்த்துட்டோம். நமது சேனலை இப்பதான் நம்ம முத பார்க்கிறோமா அப்படின்றவங்க நான் பார்ட் 1ல இருந்து
பார்ட் 8 வரைக்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் வைக்கிறேன், நீங்களா பாத்துக்கங்க. பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைபர் சேர்ந்து வைத்து நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமாக சொல்லுங்கள். சரி, நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ். நன்றி, வணக்கம்.